விஜய் வீட்டிற்கு எடப்பாடி திடீர் வருகை. சற்று முன் தமிழக அரசியலில் பரபரப்பு. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி வைக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயன்று வரும் நிலையில் இதற்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். தேமுதிக அதிமுக இரண்டும் கூட்டணி வைத்து தேர்தலில் திமுகவை வீழ்த்திய அரசியல் வரலாறு தமிழ்நாட்டில் மறக்க முடியாதது. அதே போன்ற வரலாற்றை மீண்டும் விஜய் வைத்து செய்யலாம் என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றே தோன்றுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு 40+ இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் அதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த 48 மணி நேரமாக அதிமுக டாப் தலைவர் சிலர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வருகின்றன. பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவரும் விரைவில் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல் வருகின்றன. நேற்று சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் ஒரே இரவில் 39 சடலங்களுக்கு பிரேத பரிசோதனை எவ்வாறு நடத்தப்பட்டது என்றும் ஏன் இவ்வளவு அவசரம் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் சென்று கள்ள சாராயத்தின் பலியான நபர்களின் குடும்பங்களை பார்க்காத ஸ்டாலின் இங்கு மட்டும் ஏன் சென்றார்? தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது நிச்சயம் தவிர்க்கப்பட்டிருக்கும். விஜயின் பிரச்சாரம் கரூருக்கு முன்பு 4 மாவட்டங்களில் நடைபெற்றது. அக்கூட்டங்களில் திரண்ட மக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் காவல்துறையும் உளவுத்துறையும் அரசுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கும். அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் இத்தகைய சம்பவம் நடந்திருக்காது. போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி வேலுசாமிபுரத்தில் அதிமுக கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது அதே பகுதியில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியுள்ளார். குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். அப்போது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டு விட்டது ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த போன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார். இதற்கு விஜய் நோ சொல்லவில்லை. நான் மக்களை சந்திக்க போகிறேன், மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க போகிறேன் என்று கூறியதாக தெரிவித்தனர். இது ஒரு புறம் இருக்க, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியிடம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜயுடன் கூட்டணி குறித்து பேச வேண்டும் என இபிஎஸ்க்கு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். இது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதிமுக கட்சி வட்டாரங்கள் மூலம் கிடைத்த தகவலின்படி அமித்ஷா தனிப்பட்ட முறையில் இபிஎஸ்க்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்துள்ளார். விஜயை என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பது மிக முக்கியமான பணி என்று அமித்ஷா அப்போது வலியுறுத்தியுள்ளார். ஏதாவது செய்யுங்கள், எந்த ஆஃபர் வேண்டுமானாலும் கொடுங்கள், விஜயை சம்மதிக்க வைத்து தமிழக பாஜக, அதிமுக, தாவேகா ஆகிய 3 கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யுமாறு இபிஎஸ்க்கு அமித்ஷா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் உள்ள உள்ளூர் பிரச்சனைகளில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இரு தலைவர்களுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையை வளர்க்குமாறு அமித்ஷா இபிஎஸ்ஐ கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர் மத்தியில் விஜயின் அதிகரித்து வரும் செல்வாக்கு மாநிலத்தின் என்டிஏ கூட்டணிக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பாஜக தலைமை நம்புகிறது.
சமீபத்தில் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளார். அவரது அரசியல் பிரவேசம் தமிழகத்தில் ஏற்கனவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கும் நகர்ப்புற மற்றும் நடுத்தர வாக்காளர்களின் பெரும் பிரிவினரை அவரது கட்சி ஈர்க்கக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அமித்ஷாவின் இந்த நடவடிக்கை தென்னிந்தியாவில் தனது இருப்பை விரிவுபடுத்துவதற்கான பாஜகவின் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு எப்போதும் பாஜகவுக்கு ஒரு சவாலான மாநிலமாக இருந்துள்ளது. அதிமுக மற்றும் விஜயின் டிவிகே ஆகிய இரு கட்சிகளுடன் ஒரு கூட்டணி அமைந்தால் அது கள நிலவரத்தையே மாற்றக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் வியூகம் குறித்து தெளிவை விரும்புவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதோடு முதல்வர் வேட்பாளர் என்பதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் துணை முதல்வர் பதவியை விஜய்க்கு கொடுப்பது அவர் அவ்வளவு உறுதியாக இல்லை என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி வைக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயன்று வரும் நிலையில் இதற்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். இந்த நிலையில் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் அக்டோபர் 13, 2025 அன்று உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பிற்கு பின் விஜயின் அடுத்த அரசியல் முடிவு என்ன என்பது குறித்து பல யூகங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக அதிமுக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு ஏற்ப பாஜகவின் மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பாஜக கூட்டணியில் பெரிய சக்தி இணைய போகிறது என மறைமுகமாக அறிவித்திருந்தார். இதையடுத்து விஜய் என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. தாவேகா பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடு என ஒரு தரப்பினரும், தாவேகா தலைவர் விஜய் தாமதமாக வந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என ஒரு தரப்பும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனையடுத்து தமிழக காவல்துறையின் விசாரணையில் நம்பிக்கை இல்லை என கூறி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த அக்டோபர் 13, 2025 அன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நீதி வேலும் என தனது எக்ஸ் பலத்தில் கமெண்ட் செய்திருந்தார். இந்த தீர்ப்பிற்கு பின் பாஜகவும் அதிமுகவும் திறந்த மனதுடன் விஜயை தங்களது கூட்டணிக்குள் சேர்க்க விருப்பம் தெரிவித்துள்ளன. விஜயின் திரையுலக புகழும் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் பேராதரவும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மேலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் என பாஜகவும் அதிமுகவும் நம்புகின்றன. அதற்கு ஏற்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பரப்புரையில் தாவேகா கொடியை பார்க்க முடிகிறது. அதற்கு ஏற்ப கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாகவே எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்து வருகிறார். மற்றொரு பக்கம் தாவேகாவினர் இதனை மறுக்கின்றனர். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான நேரம் இதுவல்ல என அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் விஜய் பாஜக கூட்டணியில் சேருவது சந்தேகம் எனவும், ஆனால் பாஜக அதிமுகவை விமர்சிப்பதை இனி குறைத்துக் கொள்வார் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். திமுகவை மட்டுமே இனி அவர் குறிவைத்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.